வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் அன்பின் தங்கமே, வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து இனி குழம்ப மாட்டேன்னு முடிவெடுத்துக்கோ. எதிர்காலத்தை மட்டும் யோசிப்பேன்னு முடிவெடுத்துக்கோ. உன் கனவை மட்டும் யோசி. அதை விட்டுட்டு தேவையில்லாததை யோசித்து 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 குழப்பிக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறன்றது மட்டும்தான் நீ யோசிக்கணும். உன்னுடைய யோசனையில் தான் அத்தனையும் அடங்கி இருக்கிறது. இது என்னால் முடியுமா என்ற கேள்வி உன்னுள் எழக்கூடாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. எவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும். நீ நல்லதை மட்டும் யோசி. தவறாக மட்டும் முடிவெடுக்கக்கூடாது. தோல்வி 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 என்றுதான் முருகா என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறாய். தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. தோல்வியில் ஒரு நீ பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் தானே, ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாய் தானே. இப்படி பண்ணினால் தோல்விதான் கிடைக்கிது, ஸோ இப்படி செய்யக்கூடாது என்று தானே நினைக்கிறாய். விட்டுடு தங்கமே. தோல்வி என்றால் என்ன? தோல்வின்னு நினச்சா எல்லாமே தோல்வியா? தோல்வி என்றால் விழுந்து விடலாமா? நீ எழணும். தோல்வி என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பல பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ தோல்வி அடைந்தால் கூட உன் முகத்தில் புன்சிரிப்பை வைத்துக்கொண்டு நடித்து விடு. பயந்து விடுவார்கள். நாம் செய்த வேலை சரியாகவில்லை என்று துடித்து போய் விடுவார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறை அல்ல. அவர்கள் ஒவ்வொரு வினயமும் செய்ய செய்ய நீ சிரித்து கொண்டே இரு. நல்லது நடப்பது போல் நடித்து கொண்டே இரு. அச்சோ ஏதும் பலனளிக்காமல் விட்டதே என்று வாளை சுருட்டி கொண்டு அவர்கள் வேலையை மட்டும் செய்ய போயிடுவார்கள். உனக்கும் நிம்மதி கிடைத்துவிடும். இதுதான் வாழ்க்கை. எதிரிகள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று இடிந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று அடுத்தவர்களிடம் பகிரவும் கூடாது. ஏன்னா நீ அடுத்தவர்களிடம் சொல்ல சொல்ல அவர்களுக்கு அவள் மெல்லுவது போல் இருக்கும். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கிரிமினல்கள் அவர்கள். என்ன செய்தால் அவர்களை தட்டிவிடலாம், தள்ளிவிடலாம், குழிபறிக்கலாம் என்று நினைப்பார்கள். அவர்கள் மேல் தப்பு இருந்திருக்கும். அதை அறிந்து வீணாக அவர்கள் மேல் பழி சுமத்தி அசிங்கப்பட நினைக்கும் வேளையில் அதை அப்படியே மாற்றிக்கொண்டு உன்னை வலையில் சிக்க வைப்பார்கள். இப்படித்தான் 75% இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பொழப்பு என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை நினைக்கவே கூடாது. அவர்களை நினைக்காமல் இருந்தாலே வாழ்க்கையில் நீ பெரிய அளவு உயர்ந்திடுவாய். தலை நிமிர்ந்துக்கோ. சந்தோஷமாக இரு. முகத்தில் புன்சிரிப்போடு இரு. உன் கனவை நோக்கி ஓடு. ஏன்னா உன்னுடைய வீட்டில் சுப செய்தி, சுப மங்கள செய்தி தேடி வரப்போகிறது. நெடுநாள் தடைபட்டு கொண்டிருந்தது. பல பேர் பேச்சுக்கு ஆளாகி இருந்தீர்கள். என்ன நடக்கவில்லையா என்றே உன் மனதை அறிக்கை செய்து விட்டார்கள். ஆனாலும் உன் வீட்டில் நடந்த நிகழ்வை அவர்கள் எப்படி எள்ளி நகையாடினார்கள். தவறுதானே? அதனால்தான் யாரையும் பழிச்சொல் சொல்லிவிடக்கூடாது. யாரையும் எகத்தாளம் பண்ணக்கூடாது. இது அவர்களுக்கு ஒரு பாடம் தங்கமே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த வெற்றிவேல் முருகன் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுந்திரு. தைரியமாக இரு. துணிந்து செயல்படு. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீயும் நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் வேகமாக போய்கிட்டு இருக்குது. இந்த வேகத்தில் நிறையது நல்லதும் நடக்கும், நிறையது நடக்காமலும் போகும். உன் எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீயும் நல்லாத்தான் யோசிக்கிறாய், பேசுகிறாய். ஆனாலும் நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்று என்றமாக இருக்கிறது. இருந்துட்டு போகட்டும். எப்போதுமே நடப்பது ஒன்று, நடக்காதது ஒன்று வேறு விதமாக நடக்குமா? இல்லையே. ஏன் கண்ணீர் விடுகிறாய்?
முருகனின் பிள்ளைகள்னா நம்பிக்கையோடு இருக்கணும். நான் செல்வது போல் செயல்படணும். ஒவ்வொரு நாளும் நான் சோகத்திலும் துக்கத்திலும் பொன்னான நாளை தொலைத்து விட மாட்டேன். நீயே நினச்சிக்கோ, நல்ல முடிவை மட்டும் எடு. ஏன் உன்னை நீயே குற்றம் கூறிக்கொள்கிறாய்? தவறு தங்கமே. இப்படி சொல்லியே உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளலாமா? எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைச்சுக்கோ. தெரியும். முடியாதுன்னா முடியாமலேயே போய்விடும். ஏன் உனக்கு முடியாது? முடியும். முருகனின் பிள்ளைனா முடியும் என்று நினைக்கணும். இதுவரைக்கும் நீ மனசு கலங்கி ஓரமாக உட்கார்ந்தது போதும். எழுந்திரு. எவ்வளவு நாள் தான் முடங்கி கிடப்பாய்? இதை பார்த்து கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா இதைத்தானே எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீ தைரியமாக அல்லவா இருக்கணும்? நீ பாசத்தை பொழிபவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்டவன் இப்படி ஓரத்தில் ஒழுங்கலாமா? உன்னுள் நீயே திறமையை மாற்றிக்கிற மாதிரி வாழ பழகு. மாற்றம் தானே வாழ்க்கை. இந்த நாளை புது நாளாக நினச்சிக்கோ. உன் சாயப்பா நல்ல செய்தியை உனக்கு தருவேன். அதுவும் சுபமங்கல செய்தி தருவேன். பின்னென்ன தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தானே இது. பயப்படக்கூடாது. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை தான். ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்கக்கூடியது தானே. மாற்றி அமைத்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்குமே. முயற்சி பண்ணித்தான் பாரு. ஏன் பயப்படுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய் தங்கமே? உனக்கு என்ன முயற்சி இல்லையா? முயற்சினால் பயிற்சி இல்லையா? அந்த முயற்சியும் பயிற்சியும் கிடைக்கும்போது வெற்றியை நான் தரவில்லையா? யோசிச்சுப்பார். வாழ்க்கைன்னா வழி என்ற வேதனையும் இருக்குது, வழி என்ற பாதையும் இருக்கே. தைரியமாக இரு. நடப்பவை எல்லாம் நன்மையாக இருக்கும் என்று நினைச்சுக்கோ. நான் இருக்கிறேன் உனக்கு. எங்கள் வாழ்க்கையை விட பெரிய வழிகாட்டி வேறு எதுவுமே இல்லை. வாழ்க்கையை விட உனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் யாரும் இல்லை. எதுவும் புரியாத போது வாழ்க்கை உனக்கு தொடங்குது. ஆனால் எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடியுதுன்னு நினைக்கிறாய். உண்மைதான். உண்மைதான் தங்கமே. எதை யாருக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் எல்லோரும் பொறுமையோடு தான் இருக்கணும். நான் கொடுக்கிற எல்லாத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். நீ நடந்த பிரச்சனையை நினைத்து புலம்பிக் கொள்ளக்கூடாது. அப்போ நிகழ்ச்சியை மறந்துவிடு அப்படி என்று சொல்லுவது கடினம்தான். லேசாக சொல்ல முடியாது தான். ஆனாலும் மடங்கித்தானே போய் இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் நினைத்து உன்னுடைய எண்ணம் சரியாக இருப்பதால் தான் உனக்கு நடக்கிறது எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். கவலையே படாதே. உன் வாழ்க்கை இனி அழகாக மாறும். ஏன்னா உன் வீட்டில் சுப செய்தி கேட்கப் போகிறது. எவ்வளவு நாள் குடும்பத்தோடு அழுதீர்கள் என்று எனக்கு தெரியும். முருகா கண் திறந்து பாருங்கள். முருகா 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 என்றுதான் உன் வாய் முணங்கிக் கொண்டே இருந்தது. என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் குடும்பம் நல்லபடியாக இருக்கும். நிச்சயமாக உன் வீட்டில் சுப செய்தி காதில் விழுகும். ஓம் சரவண பவ. ஓம் ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.